நான் அன்றைக்கே தமாஷா சொல்லியிருந்தேன். பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நான் சொன்னையோ நீங்கள் மாஞ்சி நடிச்சிருக்கீங்க படத்தில். என் டைலாக் தான் எல்லாரும் பேச போகிற பாரு. Lion is always a lion. அவர் எப்படி பார்க்குறீங்க சார் அவரோட அரசியல் நிகழ்வு? ஒன் திங் நான் அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பணத்துக்காக வரல அவர். பண்ணி கீச்சிட போறாருன்னு சில பேர் சொல்றது, இல்லை பண்ணுவார்னு சில பேர் எதுவுமே நம்ம இப்போ சொல்லக்கூடாது. இப்போ முதல் படத்தை விஜய் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இப்போ முதல் படத்தில் பாலிட்டிஷியன் விஜய் வந்திருக்காரு. அஜித் சாருக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு உங்களுக்கு கான்ட்ரவர்சி? இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எப்படி ரொம்ப நியாயமாக கொடுத்துருந்தாங்களா? அண்ணாமலைக்கு அவார்டு கொடுப்பாங்களா? இந்த கேள்வி என்ன கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இன்னொத்தையும் கேட்டிங்களா? ஏன் கொடுக்கலன்னு கேட்குறதானே? ஏன் இப்போ மட்டும் கேட்குறீங்க? ஏன்னா சென்ட்ரலில் பிஜேபின்னு இருந்தாலே. encourages new talent and different kind of scripts. Yeah. So அதுக்கு தான் நான் I have to okay this content பெருமையாக சொல்லுங்க. கண்டிப்பா வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடு. This is not my word, this is history. நான் இந்த மனுஷன் மேல கேஸ் போட்டேன் சார். யார் நீ வெளியே போ. அதாவது அங்க என்ன சொல்லணும், நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ரஜினி இல்ல சார், ரஜினி மாதிரி இல்ல விஜய் இல்ல விஜய் ரேஞ்ச் அப்படி ஓகே நீ வாங்க அந்த ரேஞ்சில் ஒரு பர்சன் இருக்கான்னு. பட் அப்படியே விஜய் ஃபேமிலிக்கு தானே பிடிச்சிருக்கீங்க. ஆமா சார். இந்த கதை அங்க பார்த்தாங்கன்னா நெகிழ்ந்து போயிடுவாங்க. எல்லாரும் சொல்றது டிஃபரெண்ட் மூவி, இது நிஜமாகவே டிஃபரெண்ட் மூவி. எனக்கும் எஸ்எஸ்சிக்கும் சாப்பாடு போடுவாங்க. அப்போ கரெக்டாக 1:30 மணிக்கு சாப்பிட வருவா விஜய். குட் மார்னிங் அங்கிள் அப்படி. அந்த வயசுலேருந்து டாக் அண்ட் சார் வில் ஈட் இன் ஒன் பிளேட். ஐ கான்ட் சே தட் நோ ஒன் ஈவன். நீங்க ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி. கூரன் ரொம்ப நாள் கழிச்சு உங்க நண்பர் எஸ்ஏசி சார் கூட நடிச்சிருக்கீங்க. எஸ்ஏசி சார் என்னுடைய ஃபேவரட் டைரக்டர். ஓகே. என்னோட அந்த பீக் 80s 90s கிட்டத்தட்ட 10 படத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. முதல்ல என்னை போட்டுட்டு தான் மொத்தம் ஹீரோ போடுவார். அப்படி அதை தான் நான் போன வாரம் அவர் இன்டர்வியூ எடுத்தப்பையும் அதான் சொன்னார். அவர் இந்த லீகல் அண்ட் கிரைம் விஷயத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த காலத்தில். ஓகே. ஸோ இவ்வளோ வருஷம் கடந்துருச்சு, அவர் கூட நட்பு எப்படி சார் இருக்கு உங்களுக்கும் அவருக்கும்? அது எந்த விதத்துலையும் குறையவே இல்லை சார். இத்தனை வருஷத்துல நான் அதுக்கப்புறம் அவர் படங்களில் நான் பண்ணலைனாலும் அவர் டைரக்ஷனில் பண்ணலாம், என் நாடகங்கள் ஒன்று விடாமல் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருப்பார். ஓகே. ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணுவோம். அண்டு கிராண்டாக நாங்கள் மீட் பண்ணது மாநாடு படத்தில். ஆமாம், பெரிய ரீயூனியன் அது. அவர் சதி திட்டம் போட்டு தீர்த்து கட்டுறதானே என் பிளான். ஆமாம். நான் சொன்னேன், என்ன சார் உங்களை போய் இப்படி பண்ண சொல்கிறாங்களே என்னென்ன? சரி சார் அதெல்லாம் ஆக்டிங் தான், நீ ஜாலியாக பண்ணுன்னாரு. ஓகே. ஸோ அதுலேருந்து மறுபடியும் எங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பண்ணோன்னு இந்த படம் வந்து கோரான். முதல்ல ஒரு கோரான்னு சொன்னோடனே நான் போய் டிக்ஷனரிலாம் எடுத்து பார்த்தது என்ன அர்த்தம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ரேர் டேர்மாக இருக்குது தமிழ். ஓகே. இந்த கதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஃபைனலி நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஆஸ் எ ஜட்ஜு நான் தானே தீர்ப்பு தரேன் அந்த படத்தை. ஆமாம் 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 ஆமாம். அதாவது நம்மளை படைச்ச அந்த ஆண்டவன் இருக்கான் பாருங்க, அதே ஆண்டவன் தான் அதையும் படைச்சான், அதே ஆண்டவன் தான் அதுக்கும் இந்த உலகத்தில் இடம் கொடுத்துருக்கான். ஓகே. அப்போ நம்ம எந்த விதத்தில் நம்மளை சுப்பீரியர் நினச்சி அதுங்களை துன்புறுத்துகிறோம், அதுங்களை நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்தது இந்த படத்தோட. ஓகே, சூப்பர் சார். ஸோ அண்ட் அதே சமயத்தில் இந்த நாய்களை வளர்த்து அதை பெட் மாதிரி குழந்தை மாதிரி வளர்க்குறாங்களே, அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஓகே. இல்லையா? இந்தியாவில் மட்டும் இல்லை, எஸ்பெஷலி அமெரிக்காலெல்லாம் போனீங்கன்னா அமெரிக்காவில் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அமெரிக்காவில் என்னவா பிறக்க விரும்புகிறேன்னு கேட்டால் நாயாக பிறக்க விரும்புகிறேன்னுவாங்க. ஓகே. அவ்வளோ சலுகை இந்த வீட்டில் இந்த நாய்க்கு. தன் குழந்தையில ஒன்றா பாதிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளை நினச்சி நமக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்தது, பெருமையாக இருந்தது. நம்ம அப்படிலாம் பண்ணலையே அப்படி. இந்த கதை அதெல்லாம் திங்க் பண்ண வச்சுது. அது நித்தினுக்கு தான் அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ் போகணும். பட் அவருக்கு எப்படி தோணுச்சுங்கிறது அவரை தான் நீங்கள் கேட்கணும். ஓகே. ஸோ ஹவ் வாஸ் த ஐடியா வாஸ் கேம் டு யூ? ஓகே, வி கேன் டூ சப்ஜெக்ட் லைக் திஸ் பேஸ்ட் ஆன் டாக். Actually, from childhood, I'm a pet lover, dog lover. Okay. Animal lover, basically. So, if a man gets any problem, he can go to the justice for any police station or anything. But if animal gets in some problem, what she will do? Okay. So that is my idea. I came. So I thought that okay, we can implement this thing, and we can, with this idea, we can give some good message to the audience. Okay. So public. Okay. With that idea, I came there. Okay. பட் இதில் ஒன்று சொல்ல வரேன், படம் எடுத்திருக்கிற விதத்தில் வெறும் ப்ரீச்சியாக டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லை. லாட் ஆஃப் ஆக்ஷன், லாட் ஆஃப் த்ரில்லிங் பீசஸ், குட் ஆர்குமெண்ட்ஸ் இன் த கோர்ட், காமெடி எல்லாத்தையும் வச்சு கமர்ஷியலாக ஒரு அற்புதமான மெசேஜை சொல்லியிருக்காரு. ஓகே. ஆக்சுவலி ஆஃப்டர் வாட்சிங் த ட்ரைலர் ஐ கெஸ்ட் ஒன் திங். இப்போ casting was very good.
how you approach SSC sir for the role? that was very good. That is very good question. Actually, with this story, I'm searching in Hyderabad. So Okay. many production offices. One day I spoke with my father. He told that it's better to go to the Tamil Nadu. You know, Okay. always Tamil industry will encourage new talent and different kind of scripts. Yeah. So அதுக்கு தான் நான் I have to okay this நல்ல content. பெருமையா சொல்லுங்க. This கண்டிப்பா. content, yeah. வந்தாரை வரவேற்கும் தமிழ்நாடு. தமிழ்நாடு. Yeah. This is not my word. This is history. Okay. This Yeah. is not at all my words. Always different contents they will encourage. So why could I go to there? So actually my forefathers from Tamil Nadu, Chennai. Okay. Okay. I'm near to the Nellore. My Okay. Border. Okay. So SPB மாதிரி. my father, grandfathers are from Tamil. So all relatives here only. So okay, wow, my origin. I should come to Tamil Nadu. So I came here. Okay. So with the suitable of the story, I only thought that okay, I need a old lawyer, Okay. old man lawyer. So who can't fight. This is not a commercial story, but it's a commercial point. So I approached SSC sir. Okay. Actually, I don't have any experience. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை எனக்கு. Okay. எனக்கு ஒரு வார்த்தை கூட தமிழ் பேச தெரியாது அந்த டைம்ல. இப்போனா கொஞ்சம் தெரியும். அந்த டைம்ல இப்போ வந்து 2 வார்த்தை தெரியும். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் சார் இது கதை ஒரு நாய் வச்சு பிஃபோர் ஐ வெண்ட் so many தமிழ்நாடு ஆல்சோ ஐ சம் சார் ஆக்சுவலி ஐ வெண்ட் ஆமா, it is not easy. so many இதை offices ஒத்துக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் வேணும். I went to the some offices. நாய் மனுஷி மேல கேஸ் போட்டது சார். யார் நீ வெளியே போ சார். இன்னொரு அங்க என்ன சொல்லணும், நாயை விட கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. சேம் ஃபீலிங். ஒரு தெரிநாய் எப்படி தெரியுதோ அந்த சேம் நான் கூட ஸ்கிரிப்ட் வச்சு ஒரு நாய் மாதிரி என்னோட ஸ்டோரி கூட நாய் ஸ்டோரி தானே. ஸோ அப்படியே நான் போயிட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஐ அப்ரோச் ஓன்லி ஒன் வேர்ட் நாய் கேஸ் போட்டு ஓகே கோ அவே மேன் ஒரு கிரேசி அப்படி. So when I went to the SSC sir office, so I want to tell you a story. நான் மனுஷி மேல கேஸ் போடுறது நல்ல பாயிண்ட் என்னது. So I want to just okay, sir also same answer, I have to go out. அப்படி ஓகே அப்படி அப்படி ஓகே இந்த பையனுக்கு டீ கொடுங்கப்பா. ஓகே அப்பா அவராவது டீ கொடுத்தாரு. ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷம் சார். அப்புறம் நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க அண்ணடு. ஒரு டென்ஷன் ரொம்ப எனக்கு. 2 days சொல்லுவாரோ ஆனால் லைன் மட்டும் சொல்லிட்டாச்சு சார். ஏன்னா அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஜெண்டரி டைரக்டர். எஸ்பெஷலி லீகல் சப்ஜெக்ட்ஸ்ல ரொம்ப டாப் கிளாஸ். அப்படி எனக்கு எப்படி சார் ஓகே சார் 2 days ஓகே ஐ ஸ்டேட் இன் மை ரிலேட்டிவ் ஹோம் ஹியர் அண்ட் ஆஃப்டர் தட் ஐ வென்ட் 2 days அப்புறம் ஓகே சார் இது சார் நம்ம கதை ஓவராலாக நான் சொல்லிட்டாச்சு. ஓகேவா ஓகே டு யூ ஹாவ் ஐ கேம் வித் ப்ரொடியூசர் விக்கி த ப்ரொடியூசர். ஓகேப்பா ஐ எம் அக்ரிங் வித் தி ஸ்டோரி. அதுக்கப்புறம் ஜெர்னி ஸ்டார்டட் சார். எஸ்பெஷலி ஐ கால் ஆக்சுவலி இந்த ஐ ஹாவ் டு டெல் ஒன் திங் சார் சாரி. ஆனால் இதோட லாயர் கேரக்டர் சாருக்கு சார் டிட் லாயர் கேரக்டர். அதோட ஆப்போசிட் லாயர் ஐ வாண்டட் டு ஆஸ்க் திஸ். ஓகே என்னதான் முதல்ல உங்களை தான் போட்டாரு. அதாவது the negative character. Okay. Because of some last changes, so sir Vijay Mahendra sir will be in a judge role. It's a beautiful framing. But actually வந்து நானும் அதை நான் சொல்லிடுறேன். திடீர்னு மாற்றி என்கிட்ட சொன்னார், சார் நீங்கள் அந்த ரோல் இல்லை. என்னத்துல கொஞ்சம் கேப்க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க சார். அப்போ எனக்கு முதல்ல கொஞ்சம் கோவம் வந்தது. என்ன சார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் நான் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் இல்லை நீங்கள் இது பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. ஓகே பண்ணப்புறம் தெரிஞ்சது ஐ வாஸ் ஹாப்பி ஐ டிட் திஸ் ரோல். ஓகே நீங்கள் ஜட்ஜ் ரோல் பண்ணது. ஓகே அது வந்து ஓகே ஒரு லைட்டர் சைடில் கொஞ்சம் இருக்குது அந்த மாதிரி இருக்குது. தவிர இதில் வந்து ஒரு கம்பீரம் கிடச்சி. கம்பீரம் ஓகே. அதுக்காக தான் அப்புறம் சொன்னார் எனக்கு சொன்னார் எஸ்எஸ்சி உன்னை எனக்கு எவ்வளோ வருஷமாக தெரியும், வாட் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப், எதில் நீ இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாத மகேந்திர சார் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். அது ஓகே. இப்போ நீங்கள் கேட்டதில் ஒன்று எனக்கு ஒரு டவுட் வருது. நீங்கள் எஸ்எஸ்சி போய் பார்த்தீங்க, விக்கியோடய போய் பார்த்தீங்க. விக்கி எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க நீங்கள்? அவர் தானே ப்ரொடியூசர். அப்படி கன்யா ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பேர்? கனா. Actually the same process I am searching all producers daily. So one day through my friend, so there is one production office is there, so we can approach.
I went the Vicky. Vicky actually he wanted to do a film within a friendly budget. He wanted to do because he's the first. Okay. So he's searching. He's listening the stories. Okay. So I went. I was narrated. ஒன் வார்த்தை கூட அவருக்கு தெலுங்கு தெரியாது, ஒரு வார்த்தை கூட எனக்கு தமிழ் தெரியாது. நல்ல காம்பினேஷன். என்ன சொன்னது அவருக்கு புரியல, அவருக்கு என்ன சொன்னது எனக்கு புரியல. ஆனா ஒரு அந்த ஃபீலிங் மட்டும் அவருக்கு புரிஞ்சாச்சு. மீடியேட்டர் இருந்தாங்க நடுவுல. ஆமா ஒரு கன்வென்ஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சீன் இது. யோசிச்சு பாருங்க, இவர் வந்து ఇక్కడ వచ్చి சரி அவர் என்ன சொல்ற, சரி வச்சுட்டு போ வச்சு இப்படிதான் பேசியிருப்பாங்க. அப்படிதான் சார். ஸோ ஃபுல்லாக காமெடி. அதுக்கப்புறம் ஹி அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட். ஓகே ஐ நரேட்டட் எனிவே, ஐ நோ ஹி நோ இங்கிலீஷ், ஐ நோ இங்கிலீஷ். ஃபைனலி okay, or 1 month after that he called me. I went to the Hyderabad actually. 1 month after that he called. Okay, what do you, because he is listening so many stories naturally. அது கம்பேர் பண்ணா என்னோட ஸ்டோரி நல்லா இருக்கு. அப்படி கேட்டாரு, என்ன யாரை வச்சு இந்த கதை சொல்ல. நான் சொல்ல ஆக்சுவலி சார் நான் ரஜினி இல்லை சார், ரஜினி மாதிரி இல்லை, விஜய் இல்லை விஜய் ரேஞ்சு அப்படி. ஓகே நீ வாங்க, அந்த ரேஞ்சில் ஒரு பர்சன் இருக்கான்னு. பட் அப்படியே விஜய் ஃபேமிலிக்கு தான் பிடிச்சிருக்கீங்க. ஆமாம் சார், நான் போயிட்டேன் சார். நான் போயிட்டு எங்க நான் யூ ஹாவ் டு கம் சாலிகிராம் விஜய் ஹவுஸ் சொல்லிட்டாரு. விஜய் வீடு. ஓகே, கேப்ல வரும் அந்த டைம்ல. ஓ விஜய் சார், விஜய் ஐ ஹாவ் டு மீட் போ. இப்போ ரொம்ப சந்தோஷம் உள்ள அப்படி எப்படி. நான் எனக்கு காலோட போல ஸ்ட்ரக்டு நீ வாயா ஒரு புஷ் பண்ண போனா கேட் ஓபன் பண்ணாரு. யூ ஹாவ் டு if you tell to the story, one person is waiting for you. If he agrees, I will produce. அப்படி சொன்னாரு. சரி ஓகே, அது என்ன பிரச்சனை சொல்லிட்டு நான் டோர் ஓப்பன் பண்ணா கதவு எஸ்ஏசி சார். விக்கி அந்த கான்ஃபிடன்ஸ் இப்போ, அதாவது இங்க வந்து எஸ்ஏசி சார் இதை புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டுட். ஏன்னா ஸ்டோரியில் இஸ் அ மாஸ்டர், நோ ப்ராப்ளம். விக்கி இதை அக்செப்ட் பண்ணதையும் அவருக்கும் நீ பாராட்டணும். கண்டிப்பாக ப்ரொடியூசர் இதை அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் இதே தான் அவர் வெங்கட் பிரபு கிட்ட கூட சொன்னேன். அந்த கதையை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன், என்ன அதே திருப்பி நடக்குது, என்ன கதை. ஸோ சுரேஷ் காமாட்சிக்காக நீங்கள் பாராட்டு கொடுக்கணும். அதே மாதிரி இதை புரிஞ்சுட்டு விக்கி பண்ணது ஓகே நிஜமாவே நல்ல விஷயம் தான். ஓகே, அண்ட் ஆல்சோ ஒன் த மேஜர் பிளெஸிங் என்ன, இதில் ஆக்ட் பண்ண எவ்ரி ஒன் மேக்ஸிமம் டைரக்டர்ஸ். ஓகே, ஸோ டைரக்டர்ஸ்னு ஹேண்டில் பண்ணது ரொம்ப இட்ஸ் ஹார்ட் விஷயம். அந்த விஷயம் அது எஸ்எஸ்சி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஓகே சார் 2000 ஃபிலிம்ஸ் மோர் தென் ஐ அம் ஃபேன் ஆஃப் சார். இல்ல ஐ அம் actually ஐ அம் a fan of 51 வருஷமா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இட்ஸ் ரியலி வெரி. ஆமா, ஏன்னா அவர் பாலாஜி சக்திவேல் அவரும் டைரக்டர், அவர்தான் நான் பண்ண ரோல கடைசியில பண்ணாரு. ஆமா ஆமா ஆமா. சரவண அப்புறம் இன்னொரு சரவண சுப்பையா சார், சரவண சுப்பையா எஸ்எஸ்சி சார், மதன் சார் போலீஸ் ரோல் பண்ணாச்சு சார். ஓகே, இது அயாலி மதன் நூடுல்ஸ் படம் பண்ண டைரக்டர். ஓகே, எல்லாரும் கிட்டத்தட்ட டைரக்டர்ஸ், எல்லாரும் ஆல்மோஸ்ட் டைரக்டர்ஸ். ஏன்னா இவர் ஸ்டார்ட் சொன்னா அவங்க கட்டு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு விஷயம் தெரியும். ஓகே, ஸோ எனக்கு என்ன இதில் ட்ரைலர் பார்த்தப்போ ஒரு கியூரியாசிட்டி இருந்துன்னா, டேரக்டர்ஸ்லாம் நீங்கள் நடிக்க வச்சிடலாம், இந்த டாக் எப்படி கோஆப்ரேட் பண்ணி எடுத்தீங்க சார்? அது இந்த நீங்கள் அதை எப்படி பண்ண போறீங்க? விக்கி தான் பண்ணுவது. ஓகே, இந்த மூவியை நீங்கள் கண்டிப்பாக ஃபாரின் கண்ட்ரீஸில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா அங்கே டாக் ஆஸ் அ பெட்டுங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இந்த கதை அங்கே பார்த்தாங்கன்னா நெகிழ்ந்து போயிடுவாங்க. அங்கே இருக்கிற வெள்ளைக்காரன் கூட நெகிழ்ந்து, ஏன்னா யார் வீட்லேயும் நாய் இல்லாமல் ஒரு வீடு நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த நாயை அவங்கள கொண்டாடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்திங் ஃபண்டாஸ்டிக். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து என்னோட கசின் அங்கே தான் இருக்காங்க. அவங்க ஒரு நாய் செத்து போச்சு, அதுக்கு அவங்க வீட்லேயே ஒரு சமாதி கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, கண்டோலன்ஸ் மெசேஜ் வேணும் உனக்கு கிட்டேருந்துன்னு கேட்டாங்க. நீ இருந்திருக்கே அந்த வீட்டில் அந்த நாயோட. ஸோ அப்படி இருக்கு அந்த அளவுக்கு அங்கே இல்லை எவ்ரிவேர். ஸோ இது எனக்கு ரொம்ப பெருசாக போகும். அதை நீங்கள் விக்கி கிட்ட சொல்லுங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் வித் வைஜி சார். அந்த டைமில் ஐ டோல்ட் த ஸ்டோரி கான்செப்ட். Immediately sir told you will get award. First word. Okay, okay. The ஐடியாக்காக first word சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம். First word சும்மா எல்லாரும் சொல்றது டிஃபரண்ட் மூவி, இது நிஜமாகவே டிஃபரண்ட் மூவி. எஸ்எஸ்சி கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்துட்டோம் அவரோட பயணங்கள் பற்றி. நீங்கள் அவர் கூட ஸ்டார்டிங்ல இருந்து அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு காம் அழகானது. எனக்கு என்னமோ அவரும் நானும் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிக்சர் எங்களுக்கு ஒரு
கெமிஸ்ட்ரி கிளிக் ஆயிடுச்சு. ஓகே, அவர் இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நண்பர் வைஜி மகேந்திரன் நீங்க இன்டர்வியூ எடுக்கணும் இந்த படத்திற்காக நண்பர் தான் சொன்னார் உங்க. ஏன் சார், நான் தான் சொல்றேனே, இந்த வெற்றிங்கிற படம் தான் அவருக்கு நான் முதல்ல பண்ணது. அப்போ வந்து அதுல தான் ஃபர்ஸ்ட் விஜய் வந்து விஜயகாந்தோட யங்ஸ்டர் ரோல் யங் ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ எப்படி அவர் நண்பர்னா, ஷூட்டிங் அந்த வடபழனி ஷூட்டிங் இருக்கும்போது மத்தியானம் அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போடுங்க. ஓகே, இப்போ இருக்கிற வீட்டுக்கு தான் இல்லை, அப்போ வேற வீடு. ஓகே, அவங்களும் அவங்க சோபாமும் எனக்கும் எஸ்எஸ்சிக்கும் சாப்பாடு போடுவாங்க. அப்போ கரெக்டாக 1:30 மணிக்கு சாப்பிட வருவா விஜய். குட் மார்னிங் அங்கிள் அப்படி. அந்த வயசுலேருந்து ஓகே, அது என்னமோ எங்களுக்குள்ள ஒரு ரேப்போர்ட். அதான் சொல்கிறேன், நடுவில் நாங்கள் ரொம்ப நாள் பார்த்துக்கலன்னாலும் ஓகே, மாநாட்டில் மீட் பண்ணும்போது எல்லாரும் என்ன இன்னும் டெய்லி மீட் பண்ணுற மாதிரி வேணா, அது ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டின்னு சொல்லணும். ஓகே, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஓகே, ஓகே. எதார்ச்சியா நீங்க சொல்லிட்டீங்க வெற்றி படத்துல நீங்க வந்து விஜய் சாரை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு. வெற்றியிலேருந்து இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அவரோட. அது நீங்க தான். எப்படி சார் அவர் எஸ்எஸ்சி சார் வந்து அவர் ஒரு பையனை எப்படி வளர்த்துருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு? இல்லை சார், அவர் கரெக்டாக டிசிப்ளின் பண்ணி வளர்த்துருக்காரு. அந்த ஏர்லி ப்ரமோஷன்ஸ் அவர் பண்ணது தான் அழகாக அவர் கொண்டு இந்த லெவலில் விட்டுருக்கு. ஓகே, அது விஜய்க்கே தெரியுமா, அவரே சொல்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் சும்மா இந்த யூடியூப்பில் வரதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணக்கூடாது. என்னதான் இருந்தாலும் தகப்பன் மகன் தகப்பன் கொடுத்த ஒரு பூஸ்டில் தான் அவர் வந்திருக்காரு. ஓகே, ஸோ அது கரெக்டாக இருக்காரு. அண்ட் நான் செட்டில் நான் வந்து அப்போ பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணது, இந்த தலைவா பைரவா அதில் தான் நான் இது பண்ணேன். வெரி ப்ரொஃபஷ்னல் பர்சன். ஓகே, செட்டில் அனாவசிய வம்பு தும்புக்கெல்லாம் போகிறதில்ல. பேசுவார், ஜாலியாக பேசுவார். பட் அனாவசியமாக ரொம்ப தாட் போட்டுன்னு எல்லாரோடையும் அப்படி கட்டி பிடிச்சி பேசுறதெல்லாம் கிடையாது. ஓகே, when he wants to talk, he talks to you and he is very clever and he concentrates on the work. ஓகே, அந்த ப்ரொஃபஷனலிசம் எஸ்ஏசி தான் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்றது என்னுடைய ஃபீல். ஓகே, கோட் ரிலீஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, படத்தில் நான் ஒரு வசனம் பேசியிருக்கேன், படம் வந்ததுக்கப்புறம் தெரியுமா அது எந்த அளவுக்கு பாப்புலர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரைலர்லேயே வந்துருச்சு அது, எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. நான் அன்றைக்கே தமாஷா சொல்லியிருந்தேன். கூட பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. வேற கூட யார் இன்னொரு இருந்தார், ஜெயராம் இருந்தாங்க. ஜெயராம் அந்த சீன்ல இல்லை. ஓகே, ஓகே. ஏன்னா அந்த டெத் சீன் ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. நான் சொன்னையோ நீங்கள் மாஞ்சி நடிச்சிருக்கீங்க படத்தில், என் டைலாக் தான் எல்லாரும் பேச போகிறோம் பாரு. அதில் ஒரு நல்லா இருந்தது என்னென்னா, நாங்கள் முதல்ல அதை வந்து நான் சொன்னேன் இந்த தமிழில் சொல்லாமே. ஓகே, சிங்கம். ஏன்னா ஒருவேளை புரியாமல் போயிடுவோன்னு விஜய் தான் சொன்னார். இல்லை நீங்கள் அது இங்கிலீஷில் சொல்லும்போது அதில் கிடைக்கிற ஒரு ஸ்டைலு, அது ஒரு ஃபோர்ஸு, ஓகே, இந்த லைனுக்கு தமிழில் கிடைக்கல. எத்தனையோ விஷயங்கள் தமிழில் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்ல முடியாது. ஓகே, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றமே தமிழில் தான் சொல்ல முடியாது, இங்கிலீஷில் சொல்ல முடியாது. அதே மாதிரி இது வந்து ஒரு சிங்கதாங்கிறது கேட்குறதுக்கு நல்லா இல்லை. நீங்கள் அது ஒரிஜினலாக அவர் வெங்கட் பிரபு சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லேயே சொல்லுன்னு அவர் தான் சொன்னார். ஓகே சார், விஜய் தான் சொன்னார். ஓகே, நாயோட சூஸ் பண்ணது எப்படி, அந்த ஆக்டிங் எப்படி நீங்கள் மீன் அது எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா, ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லி தான் சார் நிறைய பேசுங்க, அதோட ஆக்டிவிட்டிஸ் நம்ம சார் அதில் ஹேட்ஸ் ஆஃப் டு தி ட்ரெய்னர் செந்து மோகன் இஸ் நாய்கள் ஜாகிரதை ட்ரைனர் கூட இவர் தான். நிறைய படம் பண்ணிட்டாச்சு. அவரை பார்த்தாலே உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியுது. அந்த நாய் அப்படி ட்ரீட் பண்ணாரு. ஓகே, அலங்கு படம் ஆல்சோ அலங்கு கூட வர டச் அப் ஆர்டிஸ்ட் கூட நம்மள அப்படி கவனிக்க மாட்டான், அப்படி கவனிச்சாரு. ஓகே, like commonly we are audition doing on dog trainers. Chandu came to the first I saw the Chandu dog. Okay, I selected, sir, this I want this one. Okay, so what I asked sir will do definitely, but okay, sir will he will choose, he also will choose and sir we are going with this sir. Okay. So டாக்கு சாருக்கு ஒரு பாண்டிங் வேணும். அந்த பாண்டிங் அந்த டாக் சார் ரொம்ப அழகா நல்லா வந்து சார், நல்லா. ஓகே, ரொம்ப எனக்கு தெரியாது எஸ்எஸ்சி அவர் நாய்க்கு வளர்த்திருக்காரு சார். இல்ல சொன்னார் சார், 2 நாய் வளர்த்திருக்காரா சார், டாக் 2 நாய் வளர்த்திருக்காரா. நான் கேட்டேன் சார், நீங்க நாய் வளர்த்தீங்க, நான் 2 நாய் வளர்த்தேன் அப்படின்னு. பிரமாதமா தெரிஞ்சது. இல்ல one shot is there. Okay. Dog and sir will eat in one plate. ஆமா, ட்ரைலர்ல இருக்கு அந்த shot. That is most I can't even I can't say that no one even dog sir dog lover கூட dog lover கூட அவுட் தான். ஒரே பிளேட்ல சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது ஒண்ணே. இது அவர் மார்ல சாஞ்சிட்டு இது தூங்குற ஷாட் ரொம்ப. அதான் சார், அந்த இது வந்து ஒரு புது ஃபீலிங் உண்டோ பண்ணணும் மக்கள் மனதில். நம்மளை படைச்ச ஆண்டவன் தான் அதையும் படைச்சாங்கிறது வரணும். அது நானே ஐ ஃபீல் கில்ட்டி.
ஓகே. இத்தனை நாள் இதை நினைக்காம போயிட்டோமே, தேங்க்ஸ் டு நிதின் வி ஆர் திங்கிங் தட். ஏன்னா என்ன பண்ணுறோம், ஒரு ரோட்டில் இப்போ போச்சு இன்னும் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வருது. ஓகே. அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா அது நம்ம அதுங்களுக்கு கொடுத்த இடத்துல நம்ம போயிட்டு நம்ம சண்டை போட்டால் எப்படி? கரெக்ட். இப்போ என்ன நடக்குது வைல்ட் லைஃப்பில்? எலிஃபென்ட் காரிடரில் நீ ரோடை போட்டு எலிஃபென்ட் மதம் பிடிச்சிருச்சுன்னா உனக்கு மதம் பிடிச்சி நீ அந்த ரோட்டில் போயிருக்க. டைகர் காரிடரில் நீ போய் வீடு கட்டினா அது என்ன பண்ணும்? கரெக்ட். அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ண வைக்குது. ஓகே சார். அதனால தான் சார் வந்து மேனகா காந்தியை கூப்பிட்டு இந்த படத்தை பார்க்க. கண்டிப்பா அவங்க சீஃப் கெஸ்டா வந்து சார் அப்போ சார் ஆல்சோ வாட்ச்டு தி மேனகா காந்தி ஷோல. ஓகே. ஆஃப்டர் இந்த கிளைமேக்ஸ் ஷி வாஸ் லிட்டரலி கிரைட். ஓகே. அப்பதான் சொன்னாங்க சாரி This should go in all languagesல. ஹெல்ப் பண்ணாங்களா? ஹிந்தி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கம்ப்ளீட் டப்பிங் கம்ப்ளீட்டட் எவ்ரிதிங். It has to go ன்றாங்க. It has to go. It demanded. நான் இருந்தேன் அவங்க சொல்லும்போது. ஓகே. அந்த டைம்ல அந்த டைம்ல எஸ்சி சார் told, so you are win இந்த you ஜெயிச்சிட்டு நிதின். when she cried, sir have lot of confidence. She didn't speak one word also there. She opened everything in a very frank person. I like the way she behaved. ஓகே. நான் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரும் பொலிட்டிஷியனாக வரும்லாம் இல்லாமல் இந்த படத்துக்காக வந்தோன்ற மாதிரி வந்தாங்க. ஓகே. அவங்க அந்த அனிமல் ப்ரொடெக்ஷன் ரைட்ஸ்க்காக அந்த மாதிரி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க. தான் ஓகே சார். ஓகே. அப்போ தான் எல்லா லாங்குவேஜிலும் இது போகணும். ஓகே. நல்லா ப்ரொமோட் பண்ணுங்க இதை. ஓகே. மக்களை பார்க்க வைங்க. she demanded a tax free. நான் சொல்றேன் டாக்ஸ் ஃப்ரீ கூட நீங்க இது கொடுக்கணும்ன்றாங்க. ஐ வுட் ஆல்சோ அப்பீல் டு த கவர்மெண்ட். ஏன்னா அந்த மாதிரி விஷயம் அது. ஓகே சார். ஓகே. ஒருத்தர் மீம் போட்டிருந்தாரு, ஒய்ஜி மகேந்திரன் சார் தான் வந்து விஜய் சாரை வந்து நிறைய பேர் வந்து எலிவேட் பண்ணலாம், ஆனா இவரு பேசுற போது தான் அது இன்னும் ரொம்ப அந்த சீனுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் பர்சன் அண்ட் சீனியாரிட்டி இருக்கு. ஓகே. இல்ல அவங்க என்ன டைலாக் சொல்லியிருந்தாருன்னா, தலைவா படத்தோட ட்ரெய்லர் வந்தப்ப வந்து தலைவங்கிறது நம்ம தேடி போற விஷயம், நம்மளை தேடி வர விஷயம், கூப்பிடுறாங்க உங்களுக்கு தலைவடா கூப்பிடுறாங்க, அங்க விட்டவரு இங்க வந்து லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் சொல்றாரு. ஓகே. அவர் எப்படி பாக்குறீங்க சார் அவரோட அரசியல் நிகழ்வை நீங்க? இல்லை சார், நான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் பார்க்குறேன். நம்ம வந்து பிஃபோர் இட் டஸ் எனிதிங் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இந்த படம் நம்ம எடுக்கும்போதே வந்து இந்த படம் இப்படியா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறது ரொம்ப தகுதி. அவர் இப்போ தான் அரசியலில் ஆரம்பிச்சிருக்காரு. யூ மஸ்ட் கிவ் ஹிம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, யூ மஸ்ட் கிவ் ஹிம் டைம். ஓகே. எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற பெரிய தலைகள் எடுத்த உடனே எல்லாம் சாதிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு டைம். ஸோ இப்போ ஹீஸ் ஒன் திங் நான் அவர்கிட்ட அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பணத்துக்காக வரல அவர். தேவையே இல்லை அவர். பிக்கெஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் அவர் படங்கள் தான். இப்போ நான் சொன்ன பிக் பட்ஜெட்ல அவர். ஸோ ஏதோ உள்ள இருக்கு அவர் டு டூ சம்திங். ஸோ அதை பண்ண விடுங்க. முன்னாடியே அவர் பண்ண மாட்டார்னு நெகட்டிவாக பேசுறது, பண்ணி கீச்சிட போறாருன்னு சில பேர் சொல்றது, இல்லை பண்ணுவார்னு சில பேர் எதுவுமே நம்ம இப்போ சொல்லக்கூடாது. He has entered the field. Allow him to mature. வரவேற்போம் தான் நான் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய ஃபீல். சூப்பர் சார். அவரை வரவேற்கணும். நீ வந்த உடனே கண்டம் பண்ணக்கூடாது, இல்லை ஓவரா பிரேஸும் பண்ணக்கூடாது. ஓகே. He has just come. இப்போ முதல் படத்துல விஜய் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி இப்போ முதல் படத்துல பாலிட்டிஷியன் விஜய் வந்திருக்காரு. ஓகே. ஓகே சார். ஓகே. நாயை கூட தாயின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைலாக் இப்போ டைலாக்ஸ்க்கு வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா தமிழ்ல படத்துக்கு? நானும் சார் தானே. நான் அந்த ஸ்கிரீன் பிளேயை முதல்ல நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்க அது சொல்ல முடியாது இப்போ. ஓகே. ஓகே சார். பட் ஓப்பனிங் சீனே உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஏன்னா எவ்ரி அனிமலாக இருந்தாலும் மனுஷாக இருந்தாலும் தாய் தானே. ஓகே. So that is the when you see the film you can understand that the screenplay what Sir told that. Okay. So that the dialogue portion adella with the dialogue with the screenplay everything is perfectly done. என்கிட்ட தான் நான் தான் முதல்ல அந்த கதையை சொல்லுவேன். நீங்க தான் ரிவீல் பண்ணுவீங்க ஒரு டிவி ரிப்போர்ட்டர் கிட்ட, உங்களை மாதிரி ஒரு ஆளுகிட்ட. ஓகே. பட் அவங்க அதை மிஸ்லீட் பண்ணிப்பாங்க. அது வேணும்ட்டு ஆடியன்ஸ் அப்படி கொண்டு போய் அழகா கொண்டு முடிக்கிற மாதிரி. அப்ப அது வந்து ஒரு பாஸ்ட் கதை நீங்க ரிவீல் பண்ற மாதிரி ஆகும். ஆமா. ஓகே. நீங்க ஹேண்டில் பண்ண ஒரு கேஸ் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா என்னுடைய ஃபைனல் கதை ஆரம்பம் நல்லா ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. 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 என்ன இன்டர்வியூ பண்றாங்க. ஐ எம் an award winner, ஒரு பத்மஸ்ரீ வின்னர் இன்னொன்று ஏதோ சொல்லிட்டு என்ன இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க ஹேண்டில் பண்ண தீர்ப்பு கொடுத்த கேசஸ்ல ரொம்ப பெக்யூலர் கேஸ் இதுன்னா டிஃப்ரெண்ட் நான் ரிட்டையர் ஆனப்போ கொடுத்த கேஸ் தான்ட்டு இதை பத்தி சொல்லுவேன். ஓகே. சூப்பர். நல்லா இருக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எல்லாம் உங்களுக்கு எஸ்எஸ்சியோட
டச் கை touch ஓகே. ஸோ ட்ரிபிள் ஏ படத்துல நீங்க நடிச்சிருந்தீங்க, அடங்காதவன் அசதாதவன் அடங்காதவன் படத்துல. மார்க் கேண்டீன்ல உங்க ரோல் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்க அந்த மாதிரி ரோல் பிளே ஆனா பண்ணி ரொம்ப வருத்தம் சார், இன்னும் நிறைய இருந்தது கட் ஆயிடுச்சு சார். கட் ஆயிடுச்சு. அது எனக்கு ஆனா இதுவே மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கிட்டுங்கிறது எனக்கு எப்படி தெரியும்னா, ஒரு மிகப்பெரிய மலையாள நடிகர் எனக்கு ஃபோன் பண்ணி அதை பாராட்டினார். யார் சார்? ஃபஹத் ஃபாசில். அப்படியா? எனக்கு நல்ல ஃப்ரெண்ட், ஏன்னா வேலைக்காரன்ல ஆக்ட் ஆமா ஆமா பண்ணியிருக்கேன். ஆமா. I say you done. I said what was there man? It got cut. No. Whatever scenes you came, I was looking only at you. அப்படினா நீங்க அதுல ஒரு பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு வித்தியாசமா வேற பண்ணிருப்பீங்க. கஷ்டமான ரோல் அக்செப்ட் பண்ணி. ஆமா ஆமா. இன்ஃபேக்ட் அது அப்படியே இருக்காது, இன்னும் வேற ஏதாவது ஒரு படத்துல ஃபுல்லாவே பண்ணலாம். கண்டிப்பா. அது அவரே கூட பண்ணலாம். ஸ்பின் ஆஃப் மாதிரி சொல்றீங்களா அந்த கேரக்டர் மட்டும்? ஆமா. ஓகே. ஈஸியா பண்ணலாம். ஓகே. அதுல டெத்னு காமிக்கல, ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அவரே கூட எடுத்து பண்ணலாம், அதுக்கிறவே எடுத்து பண்ணலாம். குட் பேட் எங்க இருக்கீங்களா? இல்ல சார், அதான் ரொம்ப வருத்தம். கேட்டிங்களா அவர்கிட்ட? சொன்னேன் சார், என்ன அக்லியா கூட போடுங்க பரவாயில்ல. அது தெரியல, சிலதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாநாடு பண்ணப்புறம் நான் வெங்கட் பிரபு ஒன்னே ஒன்று தான் பண்ணேன், ஒரு கெஸ்ட் ரோல். கோட்ல இல்ல கஸ்டடி கோட். யா, இவரது அப்புறம் இதில் பண்ணணும்னு நினைச்சா முடியல. ஓகே. ஸோ அஜித் சாருக்கு பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. கங்க்ராச்சுலேட் பண்ணேன். நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய அவார்டு கிடைச்சிருக்கு சார். ஏன் இப்போ அதுலயே அதுல எதுக்கு உங்களுக்கு கான்ட்ரவர்சி? அதில் கான்ட்ரவர்சி ஏன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டைம்ல எதுக்கு கொடுக்கணும்? விஜய் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகி அவர் வந்து ஒரு பக்கம் பண்ணும்போது இவருக்கு இந்த எப்போ கொடுத்தாலும் அது வரும் சார். ரஜினிக்கு இப்போ பத்மவிபூஷன் கொடுத்தப்போ அப்பயே அவர் கொடுக்கணும்னாங்க. அப்ப கமல், அதுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன், அப்ப கமலுக்கு தான் கொடுத்தாங்க. கமல் சார் கட்சி ஆரம்பிச்சா, அதனால இப்ப ரஜினி சார் கொடுக்கறதா சொன்னாங்க. எது இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எப்படி ரொம்ப நியாயமா கொடுத்துருந்தாங்களா? ஓகே. இல்ல அந்த மாதிரி கான்ட்ரவர்சி நீங்க எப்படி? அது யார் சார் நான் கேட்குறேன். இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அண்ணாமலைக்கு அவார்டு கொடுப்பாங்களா? கொடுக்கல. அதுதானே சார், அது அந்த ப்ரெஜுடிஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும்ல. ஓகே. அமிதாப் பச்சனுக்கு தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. சார் ஷாருக் கானுக்கு தரல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அது ஓடிட்டு இருந்தது அப்போ. அது டெஃபினட்டா நம்ம இனத்துல ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க சார். சூப்பர். இவதை கொடுத்தானு அவனுக்கு ஏன் இல்ல, அது நீங்க விளக்கம். இது வந்து எப்படின்னா அந்த அரசியல் இப்படிதான், நீ ஏன்டா இதை பண்ண அவன் ஏன் இதை பண்ணான்னு கேட்கறது அரசியலா இருக்கு. அந்த மாதிரி எடுக்காது. அஜித் இஸ் நவ் அ லீடிங் ஆக்டர் ஆஃப்டர் ரஜினி அண்ட் கமல். 2 நேம்ஸ் யார்? அஜித் அண்ட் விஜய் தான். டெஃபினட்டா அஜித்துக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வந்திருக்காருன்னு போற. அண்ட் அப்படி பார்க்க போனா உங்களுக்கு பிட்வீன் விஜய் அண்ட் அஜித் யார் சீனியர்? விஜய் தான் சீனியரா? ஆமா சார். அப்படியே 2 பேருமே ஒரே அதான் சொல்றேன். ஸோ தப்பு இல்லையே, தப்பு ஒன்று. ஹூ நோஸ், விஜய் அரசியலில் பெருசாக வந்தவர் அடுத்தது அவருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மானும் எம்எஸ் விஸ்வநாதனை விட பெட்டர் டைரக்டர்ஸ்னு அர்த்தமா? மியூசிக் டைரக்டர்ஸா? இல்லையா? அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க எம்எஸ்வி கொடுக்கவே இல்லையே. அப்போ நீங்கள் கேட்டிங்களா இந்த கேள்வி? என்ன கேட்குறீங்களா? அப்போ நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இன்னொத்தையும் கேட்டிங்களா ஏன் கொடுக்கல? என்ன ஓகே கேட்குறது தானே? ஏன் இப்போ மட்டும் கேட்குறீங்க? ஏன்னா சென்ட்ரலில் பிஜேபின்றதாலையா? அப்படி இல்லை சார். கேளுங்கப்போ, எனக்கு எம்எஸ்விக்கு ஏன் கொடுக்கல? அந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க? நான் இன்னும் பயங்கரமாக கெட்ட வார்த்தையில பேச தயார். ஏன்னா எம்எஸ்வி எனக்கு தெய்வம் மாதிரி. ஸோ அது அப்படி தான் சிலது மிஸ் ஆகிடும். இன்ஃபேக்ட் பத்மபூஷன் முதல்ல ரேமான் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் ராஜா சாருக்கே வந்தது. அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ். ஓகே. ஆனால் கொடுத்தாருன்றதை நம்ம சந்தோஷப்படும். ஓகே. அது டெஃபினட்டாக சிவாஜி கணேசனுக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் தாதா சாஹேப் பால்கே கொடுத்தாங்க. வி ஆர் ஹாப்பி. ஸோ பி ஹாப்பி ஃபார் வாட் யூ கெட். அதுவும் நம்ம சினி இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே சினி இண்டஸ்ட்ரியில் இப்படி பிளவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் வேணாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து அஜித்தை பாராட்டுங்க. ஓகே. தனக்கு நான் அஜித் படம் 1 படம் கூட பண்ணதில்லை. எனக்கு அவர் அவ்வளோவா தெரியாது. ஓரளவுக்கு தான் தெரியும். பார்த்தா நேராக பார்த்துக்க தெரியும். அவங்க ஒய்ஃப் என்னோட சின்ன குழந்தையா நடிச்சிருக்காங்க பாலு மகேந்திரா படத்தில். ஓகே. பட் நான் அதை பாராட்டுறேன். சூப்பர் சார், சூப்பர். ஃபைனலாக ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன். எஸ்ஏசி மாதிரி ஒரு டைரக்டருக்குமே ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். ஓ, அந்த பத்மஸ்ரீ அவார்டு, பத்மா டெஃபினெட்லி ஹி ஹஸ் டன் சம் பிரில்லியன்ட் பிக்சர்ஸ். எஸ். அந்த காலத்தில் சட்டம் அந்த இது படங்கள்லாம் வந்து ஒரு தப்பு செய்யற இடத்துல தட்டி கேட்குற படங்களாக தானே எடுத்தார் அவர். ஆமாம் சார். இல்லையா? நிறைய சோஷியல் ஜஸ்டிஸ். விஜயகாந்த் வந்தது அப்படி தானே சார்? அப்படிதான். அவர் எல்லா சப்ஜெக்ட்லையும் அப்படி இருக்கும். அப் டு டிராஃபிக் ராம்சாமி. மோரல் பாயிண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஒரு மாரல் பாயிண்ட்டு லீகல் பாயிண்ட் 2 வச்சு தான் எடுப்பார். அது அதெல்லாம் நடக்கும். அது இந்த யாருக்குன்னு கொடுக்கறது அது வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும்போது. ஏன்னா நான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறேன், பாரத் கலாச்சார்னு. ஓகே. அதில் ஞான கலா பாரதின்னு ஹையஸ்ட் அவார்டு கொடுக்குறோம். எல்லாமே சேர்ந்து கமிட்டி சேர்ந்து முடிவு பண்ணி கொடுத்த அப்புறம் சார்
இதுக்கு முன்னாடி சீனியர் இவரை விட்டீங்களே சார்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே, அந்த போன பேட்ச்ல. ஆமாம். ஸோ அது இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத என்னுடைய. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம காரணம் கற்பிக்கக்கூடாது. ஓகே சார், ஓகே. நான் சொல்கிறேன், இந்த கூரான் படத்துக்கு அப்புறம் டெஃபினட்டாக எஸ்ஏசி சாருக்கும் இந்த படத்துக்கும் ஒரு ரெக்கக்னிஷன் வரணும். ஏன்னா இட் இஸ் அபவுட் அனிமல் லைஃப். கண்டிப்பாக மோஸ்ட் நெக்லெக்டட் இன் சினிமா. வால்ட் டிஸ்னிக்கு தான் அங்கே பாராட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தேவர் தான் பாவம் அப்படி பண்ணார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை. ஓகே, இந்த படம் அதுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு என்னோடய ஃபீலிங். ஓகே சார். நான் வந்து ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன். நான் சின்ன வயசு நிறைய படங்கள் பார்த்துப்போ உங்களை ரஜினி சார், கமல் சார் படங்கள் தான் நான் நிறையா பார்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ ஒர்க் பண்ண படத்திலே ரெண்டு பேரும் நடிச்ச படங்கள் உங்களுக்கு பிடித்த படம்னா ஏதாவது ஒன்று? எனக்கு ராஜபார்வை. ராஜபார்வை கமலோட. ஓகே. ரஜினியோட நல்லவனுக்கு நல்லவன் ரெண்டு லவ் தோஸ் டூ பிக்சர். ஏன்னா ராஜபார்வையில் அவரதும் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். நல்லவனா ரஜினிக்கு ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃப். அந்த டிக்னிட்டி இதெல்லாம் அதில் த்ரோட் எனக்கு அந்த நான் இத்தனைக்கு வரது 5-6 சீன் தான், பட் மக்கள் ஞாபகம் வச்சுட்டு இருப்பாங்க. அது ரெண்டும் வி என்ஜாய் டூயிங் தரோலி. ஆக்ஷன் படங்களில் நான் ரஜினியோட நடித்து ரொம்ப பிடிச்சது எனக்கு கழுகு. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். அது அடைய வேண்டிய வெற்றி அடையவில்லை. சூப்பர். ஏன்னா பஞ்சு அருணாச்சலம் சார் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். எந்த கதை அப்படி மாற்றுவார். ஓகே சார், ஓகே. ஸோ ஃபைனலாக ஒரே ஒரு கேள்வி தான். ட்ரெய்லர் எப்போ வரும் சார்? மக்கள் இப்போ ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். நான் பார்த்துட்டேன். நீங்கள் பார்த்துட்டீங்க? நான் பார்த்துட்டேன். நானே இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்எஸ்சி சார் காட்டிட்டா சார். ஸோ இந்த மிடில் ஆஃப் த மந்த் யூ கேன். ஃபெப்ரவரி. ஓகே. ரிலீஸ் எப்போ சார் பிளான் பண்ணியிருக்கீங்க? ரிலீஸ் மந்த் எண்ட் பிளான். ஃபெப்ரவரி எண்ட். ஓகே. இப்போ ஆடியன்ஸ் மீன் கண்டிப்பாக சொல்கிறேன், ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லா கிட்ஸும் இந்த படத்துக்கு போவாங்க நான் ரொம்ப நம்புறேன். எஸ், அது ஒன்று. கிட்ஸு போகக்கூடிய படமாக கொஞ்சம் எடுக்க சொல்லுங்கள். ஓகே. எல்லாத்துலேயும் ரத்தமும் வெட்டும் காமிச்சா கிட்ஸு. இப்போ ஏன் மதகஜ ராஜா ஹிட்டு தெரியுமா உங்களுக்கு? ஃபேமிலியாக போய் பார்க்குறாங்க படத்தை, ஜாலியாக இருக்குன்னு. அதுதான் சார். திருப்பி கிட்ஸு கொண்டு தியேட்டருக்குள்ளே. கிட்ஸ் போகிறதே இல்லை தியேட்டருக்குள்ளே. என்னன்னா இது கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு கிளீன் படம். ரத்தம் இருக்கு, பட் வேற விதமா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னோட சாருகேசியும் அப்படிதான். நான் சாருகேசிக்கு கொடுக்க போற டேக் லைனே கத்தியின்றி ரத்தமின்றி திரைப்படம் ஒன்று வருகுது அப்படின்னு கீழே சப்டைட்டில் கொடுக்க போறேன். நான் என்ன கேட்டா, ஏன்னா நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு அதுதானே. ஆமா, காந்தி ஆரம்பிச்சு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு தானே சொல்லுவாங்க. இதுவும் ஐ மீன் தட் நோ வயலன்ஸ். No violence. No violence. Okay. Violence. It is just the evil thoughts of a person. Okay. ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பியா ஃபேமிலியோட சேர்ந்து பார்க்க கூட ஒரு நல்ல படம் இது. ஸோ இஃப் என்கரேஜ் மீ டெஃபினெட்லி ஐ வில் டூ மோர் ஃபிலிம்ஸ் லைக் திஸ். என்னோட ரெக்வஸ்ட் இவங்ககிட்ட என்ன சொன்னீங்கன்னா, இஃப் பாசிபிள் இங்கிலீஷில் கூட அதை டப் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே. இன்டர்நேஷனல் லெவல்ல ஓடும். பிகாஸ் டாக் பெட்ஸ்ங்கிறது அந்த ஊர்ல அவ்வளோ பாப்புலர். ஓடிடில மேபி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இட் ஷுட் ரீச். ஓகே. சோ நீங்க ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? புரன் படம் ட்ரைலர் பார்த்துட்டு அப்புறம் மக்கள் தியேட்டருக்கு வரதுக்கு நீங்க தயவு செஞ்சு நீங்க ட்ரெய்லர் இது தியேட்டருக்கு வந்து பாருங்க. இது என்னைக்காவது ஒரு நாள் ஓடிடி வரும். அதுக்கு அதுதான் விதின்னு ஆகி போச்சு. இப்போ அது வேற. பட் இட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் டு see it in the theater. ஓகே, டெஃபினெட்லி. ஏன்னா அது நான் 2 ப்ரொஜெக்ஷன் பார்த்தேன். நான் படம் பார்த்துட்டேன், ட்ரெய்லர் பார்க்கறதே தவிர படம் பார்த்துட்டேன். இன்ஃபேக்ட் அந்த போஸ்டரை பார்த்துட்டு என் பையன் சொன்னான், என் தாத்தா உன்னை விட நாய் ப்ராமினெண்ட்டாக இருக்கேன் வேற. ஓகே, கதை அப்படிதான். ஓகே சார், ஓகே சார். ஸோ நிறைய he liked it because he is a dog lover. யா கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு ட்ரைலர் பார்த்த உடனே அது எனக்கு தோணுன ஒரே விஷயம், அந்த கிட்ஸ் இந்த படத்தை நல்லா லவ் பண்ணி பார்ப்பாங்க. சாரோட வைஃப் ஆல்சோ வாட்ச் மேடம். சார் காட்டலையாமே? சார் பார்த்துட்டாரா? நான் பார்த்தேன், படம் பார்த்தாச்சு. ஓகே ஓகே, படமே பார்த்தேன். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மை ஒய்ஃப் வந்து சுதா வந்து இஸ் அஃப்ரேட் ஆஃப் டாக்ஸ். ஓ ஓகே. பட் ஷி லவ்ட் திஸ். ஓகே. She asked 15 to 20 minutes to speak with her. அவருக்கு தெரியாது இவர் அந்த சீன்ல காமிச்சு இவர் தான் அது பண்ணாருன்னு உடனே அவன் பக்கத்துல நாசமா போறவன். நாங்க இதுல ஓ அந்த அளவுக்கு அந்த இன்வால்வ் ஆயிட்டாரு. இத்தனைக்கும் she is not a dog lover, but it affects you. ஹார்ட் டச் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். டெஃபினட்டா சார், பிகாஸ் இது ஒரு கற்பனையில பண்ணியிருக்காரு, அது வேற விஷயம். அந்த கற்பனை இல்லாமல் இருந்திருந்தா அந்த நாயோட கெதி என்ன அப்படின்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். அப்படி நினைச்சு பாருங்க. சூப்பர். ஸோ நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. கூரன் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பற்றியும் எங்களுக்கு நீங்கள் போடும்போது கூரனை பற்றி நிறைய போடுங்க. கண்டிப்பாக சார், கூரன் பற்றி தான் இருக்கும். ரொம்ப நன்றி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
நீங்கள் ஒரு நான் ஐடி ப்ரொஃபஷனலா ஐடி ப்ரொஃபஷனுக்கு மாறணுமா? அதுக்கு பெஸ்ட் சாய்ஸ் எலிசியம் அகாடமி.